உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் சிலுவை மிகவும் முக்கியமானது. அவர் சிலுவைக்கு போனது நமக்கு அவசியம். ஆதலால் இந்த நாட்களில் லென்ட் டேஸ் இயேசு சிலுவையிலே பாடுபட்டதை நினைவு கூறுகிறேன். எனக்காக பாடுபட்டார்னா, என்னத்தில் அன்பு கூர்ந்து தான் பாடுபட்டார்னா, அந்த தேவனத்தில் நம்ம ஓரளவுக்கு நம்ம அன்பு கூறலாம்ல. நம்முடைய சொந்தமாக அன்பு இல்லை, அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பை நம்முடைய இருதயத்தில் ஊற்றி இருக்கிறார். இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கிற உண்மையான அன்பு தேவனிடத்திலிருந்து உங்களுடைய பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டது. நீங்கள் நல்லவங்களாக இருக்கணும், நன்மை செய்யணும், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும், கர்த்தருடைய கிரியைகளை செய்யணும் அப்படின்னு நான் கர்த்தருக்காக வாழணும்னு நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு நினைவும் அது தேவ அன்பினாலே வந்தது. யாரும் கட்டாயமாக இயேசுவை பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. சொன்னாரா கட்டாயமாக என்னை வேண்டிய வரணுன்றா? கொன்னுடு இல்லாட்டி அப்படி சொன்னாரா? இல்லை. காதுள்ளவன் கேட்க கடவன். என் கூட வரணுங்கிற வாங்க, அவங்க கூட போகிறவங்க போங்க அப்படி சொல்லியிருக்கிறாரு. நீங்களும் நானும் கர்த்தர் போதுமேன்னு வந்திருக்கிறோம். இந்த இயேசு போதுமேன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இவருக்குள்ளே மட்டும்தான் ஜீவன், இவருக்குள்ளே மட்டும்தான் ஆசீர்வாதம், இவருக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் பரலோகம் போகிறாங்க. வேறு எந்த வழியும் இல்லை. அதை எங்கள் எபேசியர் 1:9-10 எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். காலங்கள் நிறைவேறும் போது, எடுத்துட்டிங்களா? எபேசியர் 1:9-10 காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் பூலோகத்தில் இருக்கிற மனுஷர்களும் சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று அவர் தமக்குள்ளே தீர்மானித்திருந்த அவருடைய தயவுள்ள சித்தத்தை, ரகசியத்தை எனக்கு அறிவித்தார். நமக்கு சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த ஒரு பாட்டு பாடுறப்ப சொன்னால் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறதே அந்த ரகசியம்னு சொல்லி. யார் உலகத்தார் நம்ம பார்க்குற போது இயேசு நமக்குள்ளே இருக்கிறார் நமக்கு சொல்ல முடியுமா? முதல்ல இருந்த மாதிரி தான் இருக்கிறான். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படி தான் இருக்கிறான். ஆனால் உள்ளே என்னவோ இருக்கிறது. உள்ளே கர்த்தர் இருக்கிறார். அந்த இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். அதுதான் அந்த ரகசியம் என்று கொலோசையரில் 1வது அதிகாரமாக அதை 1:27 அதை எடுத்து பார்த்துருங்க. 1:27 புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தின் அந்த ரகசியம் எங்கே எல்லாருமா சேர்ந்து இன்னும் ஒரு தடவை சத்தமாக 1:27 கொலோசையர் 1:27 புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருப்பதே அந்த ரகசியம். உள்ளே இருக்காருங்க. அது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியுது, சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியலை. அதனால தான் ரகசியமாக போச்சு. உங்களுக்குள்ளே ஆனால் இருக்கிறார். கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் எவ்வளோ விசேஷமான ஆளுக்கு தெரியுமா? இந்த ரட்சிக்கப்பட்ட ஆளை போல் சமமான ஆள் யாரும் இல்லைன்னு பைபிள் தான் சொல்லுது. ரட்சிக்கப்பட்ட ஜனமே அவங்க கொப்பானவன் யார்? யெஷூரனுடைய தேவனை போல ஒருவரும் இல்லை. உங்கள் தேவனை போல ஒருத்தரும் கிடையாது. நாட்டிலேயே உலகத்திலேயே ஆண்ட சராசரங்கள்லேயும் இந்த தேவனுக்கு சமமான யாரும் கிடையாது. ஆனால்
அவர் நம்மளை கூப்பிட்டு நீ எனக்கு பக்கத்தில் உட்காந்துக்கன்னு சொல்லி அப்படி சொல்கிறதெல்லாம் அவருடைய அன்பு எவ்வளோ, பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளோ பெரிய பிள்ளைட்டாரு. நம்மெல்லாம் எந்த காட்டு மேட்டில் எப்படி பிறந்து எப்படி வளர்ந்தோம், அது ஒரு மாதிரி ரொம்ப சொல்ல விரும்பலை. அப்படியெல்லாம் கடந்து வந்து கடைசிக்கு பார்த்தா அவர் கூப்பிட்டு நான் கழுவி ரத்தத்தால் கழுவுறேன்டா, எந்த தண்ணி சோப்பெல்லாம் கழுவ முடியாததெல்லாம் என்னுடைய ரத்தம் பாவத்தையும் பாவ கரையையும் அது கழுவும் நீக்கும், உன்னை பரிசுத்தம் பண்ணுறேன். அவருடைய ரத்தத்தால் கழுவி சில இதை கரைக்கணுமானா மண்ணெண்ணெய் ஊற்றினா தான் கரையுது, பெட்ரோலை ஊற்றினா தான் கரையும், தண்ணியை ஊற்றினா கரையுமா அது மாதிரி உங்கள்கிட்ட இந்த பாவத்தை போக்கணும்னா நான் என் ரத்தத்தாண்டா ஊற்றி கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்களுடைய பாவங்களை பாவக்கரையெல்லாம் நீக்குனவர். இப்படி ஒரு தேவனுக்கு நம்ம எதாவது கேட்டிருக்கோமா என்னைக்காவது அவருக்கு பிரியமாக என்னமா செய்யலாமான்னு நம்முடைய உள்ளத்தில் தோணுது. முதல்ல உட்காந்து ஜெபம் பண்ணணும். நமக்கு இயன்றவரை யாருக்காவது சுவிசேஷத்தை சொல்லணும், யாருக்காவது சொல்லணும். நம்ம ரெடியாக இருக்கணும். யாராவது ஆள் வந்துடுவாங்க, அப்போ நீங்கள் பேசலாம். எங்கள் வீட்டில் தான் சொல்லுவாங்க, ஆண்டவரே எனக்கு அங்கங்கெல்லாம் போக முடியலை, யாராவது கூட்டி வாங்க ஆண்டவர், யாராவது கூட்டி கொண்டு வந்து விட்டுருவார். அது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அந்த சந்திப்பை ஏற்படுத்த கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். யார்கிட்ட என்ன பேசணுங்கிறதையும் அவர் சொல்லிடுவார். உங்களை கொண்டு நியாயாசனங்களுக்கு முன்பாக நிறுத்தும்போது அங்கே கூட என்ன பேசுகிறதுன்னு பயப்படாதீங்க. அந்த சமயத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஏற்ற வார்த்தையை கொடுப்பாருன்னு அவரே அங்கே சொல்கிறார். நீ ஒன்றும் கவலைப்படாத, ஆனால் ரெடியார். ஒழுங்காக ஜெபம் பண்ணு, ஒழுங்காக பைபிள் வாசி, கர்த்தருக்காக வாழ போகிறேன்னு தீர்மானி. அப்படி தான் வாழணும் அப்படி சொல்கிறார். ஏன்னா இதை மாதிரி உன்னதமான வாழ்க்கை வேறு எதுவுமே கிடையாது. கர்த்தருக்காக வாழ்கிறதை போல ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை எதுவுமே கிடையாது. இவங்களாம் எவ்வளோ மாட மாளிகை கூட கோபுரங்கள்லாம் கட்டிட்டு போய் நரகம் போகிறான், நாடுகளை ஆண்டுட்டு போய் நரகம் போகிறான். ஆனால் நீங்கள் வந்துட்டு பரலோகம் போகிற ஆளுங்க. போன வாரம் சொன்னேன், இந்த பைபிளில் பழைய ஏற்பாட்டிலிருந்து அது பழைய ஏற்பாடு தொடர்ச்சி, பழைய ஏற்பாடுடைய தீர்க்க தரிசன நிறைவேறல் தான் புதிய ஏற்பாடு அப்படியெல்லாம் சொன்னேன். பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு சம்பந்தமாக உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னேன். ஒரே ஒரு வசனத்தை நான் காட்டிட்டு வேறு காரியத்துக்கு போகிறேன். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 14-15. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். எது சர்ப்பத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறார். அடுத்து, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இது யார் என்னத்தை பற்றி பேசியிருக்கு? ஸ்திரீயின் வித்தாக யார் வர்றது? இயேசு. கன்னிகையின் வயிற்றிலே பிறந்தவர், பாவம் இல்லாமல் பிறந்தவர், நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று வருகிறவர். அப்போ ஸ்திரீயின் வித்தா இன்னொரு மனுஷனுக்கு பிறக்கலை, ஒரு ஸ்திரீயின் வித்தா பிறந்தவர். அவர் நான் சொல்கிறாரு, ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இன்றைக்கும் பாம்பை கண்டா எடுத்தடிய அப்படி தான் இருக்குது. எடு குச்சிய, கல்லெடு. அந்த பகை உள்ளே உங்களுக்குள்ளே இருக்குல்ல. இல்லை பாம்பு பொழைச்சி போட்டு நல்லா இருக்கட்டும், என்கிட்ட சிக்கன விட மாட்டேன். ஆனால் இது வெளியே சொல்லக்கூடாதான். நீங்கள் பாம்பை அடிச்சிட்டிங்கன்னா கவர்மெண்ட் உங்கள் மேலே கேஸ் போட்டுருமா, அப்படியெல்லாம் இருக்குது. சரி, அது நம்ம பேச்சு கிடையாது. இது சர்ப்பம், தேவனுடைய எதிரி, நமக்கும் எதிரி. அப்போ சர்ப்பத்துக்கும் இயேசுநாதருக்கும் சண்டை வந்தப்போ அது என்ன நினச்சான்? இயேசுவானவர் பிசாசுடைய தலையை நசுக்கிவிட்டாராம். ஆனால் பிசாசு என்ன தான் பண்ண முடிஞ்சான்? குதிங்கால நசுக்கிச்சான். என்ன ஆண்டவரே இயேசு, நீர் அந்த காலங்களில் பிசாசு ஜெயிக்கலையா கொல்லலையா அப்படின்னா கொல்லலை. ஆனால் தலை நசுங்கி போச்சு. நசுங்கி போன தலை தான் இன்றைக்கி ஆடிக்கிட்டு இருக்குது.
அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஜீவனுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறான். அவன் ஷோ காட்டிக்கிட்டு இருக்கான், படம் காட்டிக்கிட்டு இருக்கான், வேடிக்கை காமிச்சிக்கிட்டு இருக்கான், அவனை கொன்றுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அவனால் முடியாது. நன்மையாவது தீமையாவது செய்யுங்கள், உனக்கு நன்மையும் செய்ய முடியாது தீமையும் செய்ய முடியாது அப்படி சொல்கிறாரு. அவங்கக்கிட்ட நன்மையே இல்லை, இல்லாத எப்படி கொடுக்கறது? ஆனால் இன்றைக்கி எவ்வளோ பேர் போய் அங்கெல்லாம் போய் நன்மை கிடைக்குமா, சுகம் கிடைக்குமா, காசு கிடைக்குமா, இந்த கல்யாணம் நடக்குமா, இந்த கல்யாணத்தை ஏற்படுத்த என்னென்னமோ போய் கேட்க போகிறாங்க. அவங்களுக்கு உள்ள ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். கர்த்தர் ஜீவன் உள்ளவர், உங்களை பெற்றெடுத்தவர், உங்களுக்காக வாழுகிறவர், தம்முடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காக கொடுத்தவர். வேறு எதை கேட்டால் கொடுக்க மாட்டார். இந்த இருதயத்தில் இந்த விசுவாசம் நமக்குள்ளே வேணும். அதை நீங்கள் பேசுங்க, அதை நம்புங்க, பேசுங்க, காரியம் நடக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய விசுவாச அளவை உயர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பீங்க. அந்த விசுவாச அளவை உயர்த்தும் போது ஒரு ஸ்டெப் உயரணுமானா அது ஒரு போராட்டம் வந்துடுது. 7th கிளாஸ்லேருந்து 8th கிளாஸ் போகணும்னா ஒரு பரீட்சை எழுதி தான் ஆகணும். அப்போ நீங்கள் ஒரு ஸ்டெப் உயரணுமானா இங்கே அந்த பரீட்சை வருகிறது. அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணலாமா, ஃபெயில் ஆகலாமா? பாஸ் ஆகணும்ல, கரெக்டாக இருக்கணும்ல, படிக்கிறத படிக்கணும்ல, சரியாக எழுதணும்ல, கிறிஸ்தவ வாழ்க்கையும் சரியாக இருக்கணும்ல, கிறிஸ்தவ வாழ்க்கையில் படிக்கிறத படிக்கணும்ல, சரியாக பதில் சொல்லணும்ல, வளருவீங்க. ஒவ்வொருத்தரும் அங்கே பரலோகத்துக்கு போகிறப்ப 100க்கு 100 மார்க் வாங்கிறதுக்கு அவர் அங்கே வாய்ப்பு வச்சுருக்கிறாரு. நீங்கள் பலவிதமான வேலைகளில், பலவிதமான சமுதாயங்களில், பலவிதமான படிப்பு இல்லை, அழகு இல்லை, பணம் இருக்குது இல்லை, அதிகாரம் இருக்குது இல்லை, அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும், பெரியவரும் சிறியவர் யாராக இருந்தாலும், நீங்கள் பரலோகம் போகும்போது இங்கே கர்த்தருக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை இந்த சூழ்நிலையில், இந்த சமுதாயத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கிற வேலையை நீங்கள் செய்வீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க் வருது. அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இங்கே பாருங்க, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன்னாரு. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இன்றைக்கு நிலைமை, அன்றைக்கு அவர் செஞ்சு முடிச்சார் சிலுவையில். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் அந்த பிசாசுடைய தலையை மிதிக்க கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுத்துருக்கிறார். இதை அவருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாட்டுக்கு வாசிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் இது நமக்கு இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசுகளை தலையை மிதிக்க அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் கொடுக்கிறேன், நீ கட்டுவது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், நீ அவிழ்த்தா பரலோகத்தில், நீ என்ன செய்கிறேன்பான்றார். சொல்கிறத சரியாக சொல்ல வேண்டியதானே? சொல்கிறத சரியாக சொன்னால் காரியம் நடந்துடும். அவர் உங்களுக்கு பேசும்போது அது விசுவாசமாக வருகிறது. ஒவ்வொரு வார்த்தையும் நமக்குள்ள விசுவாசமாக மாறுகிறது. வசனம் உள்ளே வந்தால் விசுவாசம் வந்துடும், அதை காப்பாற்றிக்கணும். இன்னொருத்தன் ஆமாம் அதெல்லாம் நடக்குமாக்கும்னு சொன்னான்னா அதை கேட்டு விட்டுறக்கூடாது. கர்த்தர் பேசிய வார்த்தைகளை நாம் வைத்துக்கொண்டு நாம் வளரலாம். நீங்கள் எவ்வளவு தாழ்ந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னதமான நிலைமைக்கு நீங்கள் உயர முடியும். சும்மாவா சொன்னார்? நீ என் வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுத்தால் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு பலிக்கும். பூமியில் சகல ஜாதிகளும் நினைக்கிறீங்களா? நினைங்க நடந்துடும். நினைங்க பேசுவீங்க நடந்துடும். யாருக்காக எழுதி வச்சார்? நமக்கு இல்லையா? அந்த உபாகமம் 28 முதல் 14 வருஷம் நமக்கு இல்லையா? நமக்கு தான் எழுதியிருக்கிறார். அது வரும், அதை நீங்கள் செயல்படுத்தலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார். இயேசுவின் மேல் இருந்த பரிசுத்த ஆவியானவரே உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் மேல் இருக்கிறார். ஆதலால் நீங்கள் அவர் செஞ்ச மாதிரி சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், கட்டுண்டவர்களுக்கு விடுதலையை கூற, அப்படியெல்லாம் நீங்கள் சுவிசேஷத்தை சொல்கிறது மூலமாக நடந்துருது. இயேசு நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார். அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளையாகிறார்கள், பரலோகம் போகிறார்கள். அவ்வளோதாங்க சுவிசேஷம். இந்த ஒட்டுமொத்த பைபிளும் அதுதான் சொல்லுது. சரி, இதை புதிய ஏற்பாட்டில் இயேசு சிலுவையில் இந்த மாதிரி இந்த வசனத்தை நிறைவேற்றினார்னு சொல்கிறோம். அப்புறம் சில வசனங்கள் தாண்டி 21வது வசனம்
தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். தோல் உடை, அதாவது அத்தி இலையை எடுத்து தச்சு கட்டி பார்த்தான். அது சரிப்படாதுன்னு அவனுக்கும் தெரியும், யாருக்கும் தெரியும். கர்த்தர் பார்த்தாரு, இந்த மாதிரி கேவலப்பட்டு போனானே. முதல்ல நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாது இருந்தார். அது நார்மலாக இருந்துருச்சு. ஆனால் இந்த பாவம் செஞ்ச உடனே ஒரு வெட்கத்தின் உணர்வை, அது எவ்வளோ பயங்கரமாக இருந்தால், ஐயோ என்ன பண்ணுறது, போய் ஏதாவது ஒன்று தச்சு போட்டுக்க அப்படின்னு அவன் போய் அத்தி இலையை போட்டு தச்சுக்கிறான்னா, ஏதாவது ஒன்று போடு, அவனுக்கு முடிஞ்சது அதை. ஆனால் கர்த்தர் பார்த்தாரு, இது ஒன்றும் சரிப்படாது. ஒரு தோல் உடை, அந்த தோல் உடை எங்கேருந்தான் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு தேவ ஆட்டுக்குட்டி இவனுக்காக மரித்தது. அந்த லேவியராகமம் முழுசும் அங்கே பாவத்தை தொலைக்க ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு போய் ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த பாவத்தெல்லாம் அந்த ஆட்டுக்குட்டி மேலே செலுத்திட்டு அதை கொன்று அதை பலி செலுத்துறதை பற்றி தான் எழுதியிருக்கு. அதெல்லாம் எதுக்கு? இயேசுவுக்கு அடையாளமா. அவர் நமக்காக ஒரு பலியாக தன் ஜீவனை கொடுத்தாரு. இங்கே ஒரு தோல் உடை, இந்த பழைய ஏற்பாட்டில் ஆரம்பத்திலேயே ஒரு தோல் உடை மனுஷனுக்கு அவனுடைய வெட்கத்தை போக்க, அவனுடைய பயத்தை போக்க அவரே வர்றாரு. ஆதாமே எங்கடா காணான்னு பார்த்தா நான் இங்கே இருக்கேன், எங்கடா ஒளிஞ்சிட்டு இருக்கேன், ஏன்டா ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன்? நான் நிர்வாணியாக இருக்கிறதால் பயந்து ஒளிந்து கொண்டேன். உனக்கு யார்டா சொன்ன, நீ நிர்வாணின்னு யார்டா சொன்னது? உனக்கு கேட்டாரா இல்லையா? நானாடா சொன்னேன், நான் உன்னை நிர்வாணின்னு சொல்லலையே. யார்டா சொன்ன? நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை தின்னியோ அப்படின்னு சொல்லிட்டு, கிறுக்கு பயலேன்னு சொல்லிட்டு, சரி வா, உனக்காக ஒரு ஆடு, என்னுடைய குமாரன் அவர் வருவார், அவர் சிலுவைக்கு போவார், பிசாசோட தலையை நசுக்குவார், உன்னை பாவம் செய்ய வச்ச பிசாசை தலையை நசுக்குவார். அவன் ஆனால் குதிங்காலம் நசுக்கிடுவேன். அதுபோல் இன்று நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த தோல் உடை இப்போ நமக்கு வஸ்திரங்கள் இருக்குது, நம்மெல்லாம் போட்டுக்கிறோம், இல்லைன்னு இல்லை. ஆனால் அவன் இழந்து போன தேவ மகிமை நமக்கு வந்திருக்கா இல்லையா? என்னுடைய மகிமையை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன், வந்திருக்கா இல்லையா? அன்றைக்கு தேவ மகிமை தான் மனுஷனுக்கு வஸ்திரமாக இருந்திருக்கு. அன்றைக்கு தேவ மகிமை. என்றைக்கு பாவம் செய்தானோ எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். பாவம் செஞ்சால் மகிமை போயிடும். நம்ம மனசே நம்ம ஒன்றும் சரியில்லை அப்படி சொல்லுதில்லை, மகிமை போயிடுச்சு. அதனால் நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையாக இருக்கேன், பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்ல மாட்டேங்குது. அது தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. குற்ற மனசாட்சி நம்மெல்லாம் என்னத்துக்குங்க. அப்போ அந்த மகிமை காணா போச்சு. அதை உன் இருதயம் என்ன பாவத்துக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் அங்கே அந்த மகிமை இல்லாமல் போச்சு. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் அப்படி சொல்லிட்டு, அது ரோமர் 3:23 வாசிங்க. அதிலிருந்து தொடர்ச்சியாக வாசிங்கன்னா, இலவசமாய் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவினுடைய மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்திலே நடந்த பாவங்களை அவர் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக அவர் நீதியுள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்களை நீதிமான்கள் ஆக்கிறவருமாக இருக்கிற விளங்கும்படி இக்காலத்திலே எது உண்டாக நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே, கிருபைக்கு ஆதாரமாக அவர் தான் பலியானாராம். நமக்கு கிருபை கிருபை கிருபைன்னு சொல்கிறோமே, நமக்கு கிருபை கிடைக்கும்படியாக, இலவசமாக ஜீவன் கிடைக்கும்படியாக, இலவசமாக ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்காக அந்த கிருபைக்கு ஆதாரமாக இயேசுவை சிலுவையில் பலியானாராம். அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி தோல்
உடை அவனுக்கு ஆதாம் கொடுக்கப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டி யாரு? தேவ ஆட்டுக்குட்டி. இங்கே புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறீர்கள், அங்கே இயேசுவே கிருபாதார பலி. பழைய ஏற்பாடு வேண்டான்னு சொல்லுவாங்க. அது என்னத்துக்கு அவ்வளோ பெருசு படிக்கணும்? புதிய ஏற்பாடு வந்துருச்சுல்ல, இது பழசு வேண்டாம்பாங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டோடைய கதை தொடர்ச்சி தான் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் நிறைவேறுது. அந்த பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் போல் புதிய ஏற்பாட்டு நம்முடைய வாழ்க்கையிலும் சம்பவங்கள் வந்தால் அன்றைக்கு என்ன செய்தார் அதைத்தான் இன்றைக்கும் செய்வார். ஆதலால் இதை நினைத்து பார்ப்போமாக. புருஷராயிருங்கள் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கா? பி போல்டு. சும்மா பயந்து பயந்து செத்து தன சாகணுமா? பயப்படுறேன் தன சாகிறேன். எல்லாரும் பரலோகம் போகிறாங்க. ஒரு நாளில் பரலோகம் போகிறது, அதுவும் பயப்படாமல் போகலாம். ஆனால் பயந்து 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 செத்துக்கிட்டே இருக்கான் பாருங்க மனுஷன். பி போல்டு. பயத்தை தூர தள்ளுங்க. உங்களுடைய பயத்தை போக்குறதுக்காக இயேசு அவர் இந்த பயங்கள் எல்லாம் அவர் சந்திச்சார். இப்போ தான் சொன்னேன், அவர் வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்ட போது எல்லா பயங்களும் எல்லா பிசாசுகள் வந்து ஓ அப்படின்னு பயமுறுத்த, உன்னை கொன்னே முடியும் பார்த்துக்க, நீ தப்பிச்சு போகவே முடியாது, 40 நாள் போயிருவியா நீ, உன்னை கொன்னே முடியும் பார்த்துக்க அப்படின்னு அது எத்தனை தடவை பேசியிருக்கோம். சாப்பாடு இல்லைல்ல, உட்காந்துரு, கல்ல அப்பமாக்க முடியும், செய்யே, உனக்கு தான் முடியும்ன்றல. ஆனால் இவர் மாட்டேன்றார். பிதா அப்படி சொல்லலையே. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைனால தான் பிழைப்பேன்னு சொன்னார். நான் அதை செய்ய மாட்டேன். அங்கே மேலே உப்பரியிலேருந்து குதின்னா தூதர்கள் வந்து தூக்கிட்டு போவாங்கன்னு போட்டிருக்குல்ல, கால் இடராதபடிக்கு. அதுக்கு குதினாக்க இவரெல்லாம் சர்க்கஸ் பண்ண வந்தார், அதனால் குதிக்க மாட்டேன்ட்டார். அவரை பரீட்சை பாராதிருப்பாயாக. குதிச்சா கால் ஒடியுமா ஒடியாதா? குதிச்சு பார்க்கலாமா? குதிச்சு பார்த்தா கால் ஒடிஞ்சு போயிடும், உயிரும் போயிடும். அதனால் பரீட்சை பாராதிருப்பாயாக. அப்புறம் ஏயா இவ்வளவு பாடு, சிலுவைக்கெல்லாம் போகணும், எவ்வளவு பாடுன்னு உமக்கே தெரியும். ஆனால் என்னை ஒரு தடவை கும்பிட்டுட்டா சிலுவைக்கு போகாமல் நானே இந்த உலகத்தை உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்றான். ஷார்ட்கட் பார்த்தீங்களா? ஆனால் பிசாசுக்கு அடிமையாக இருப்பார். அந்த பிசாசு சொன்னதை கேட்டு அவனை ஒரு தடவை கும்பிட்டா அவர் பிசாசுக்கு அடிமையாகிடுவார். அப்புறம் எங்கிட்ட மனுஷனை மீட்கிறது. நீங்கள் எப்படி இருக்கணும்? நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறான், நெஞ்ச நிமித்திட்டு நடக்கணும். நான் கர்த்தருடைய பிள்ளை, நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கேன், என்னை கொண்டு கர்த்தர் வேலை செய்கிறார். அவர் தன்னுடைய தோல் உடையை எனக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய மகிமையை எனக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய அபிஷேகம் என் மேல் இருக்கிறது, அவருடைய வேலையை நான் செய்ய போகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதை குறித்திருக்கிறாரோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் குறித்ததை நான் செய்ய வேண்டும். அவர் கூட இருக்கிறார், நான் கூட இருக்கேன், பயப்படாத, வா நீ வா, இந்த யுத்தத்தை ஜெயிக்கலாம், இதில் ஜெயிக்கலாம், இதில் ஜெயிக்கலாம், கர்த்தருடைய ராஜ்யத்தை விரிவடைய செய்யலாம். இன்றைக்கி இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கிட்டதுனால உங்களுக்குள்ள கர்த்தருடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் இருக்குது. நீங்கள் அடுத்தவங்கிட்ட சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் பரவுது, இன்னொருத்தர் சொன்னீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பரவுது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் பெரிதாகிறது. தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கலாம், தேவனுடைய ராஜ்யத்தை விரிவடைய பண்ணலாம். எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்க பரிசுத்த ஆவியினாலே. நம்ம பலத்தில் ஒன்றும் இல்லை, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஆகையால் உங்களால் அல்ல, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் சகலத்தை செய்து முடிக்கிறவர்களாய், உங்களோட வாழ்க்கையில் எதெல்லாம் செய்யணும்னு வச்சாரா செய்து முடித்தவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். பவுல் சொன்னா ஓட்டத்தை முடித்தேன், எனக்கு கர்த்தர் குறித்திருக்கிற சகலத்தையும் செய்து முடித்தேன். நம்ம அப்படி வாழ்க்கையை வாழணும். ஒரே வாழ்க்கை சரியாக வாழலாம். சிலர் சொல்லுவாங்க, பிறந்து செத்து அப்புறமேலு மனுஷனாக பிறந்து, அப்புறமேலு நாளைக்கு கழுவையாக பிறந்து, அப்புறமேலு வேற சிங்க கரடி புளியெல்லாம் பிறந்து 500 தடவை பிறந்து, அப்புறம் அந்த வாழ்க்கை என்ன கடலை, பிறவி கடலை. அந்த வசனத்தை கூட தப்பாக, வார்த்தையை கூட தப்பாக அர்த்தம் சொல்லிடுவான். பிறவி கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவி கடல் தான், பிறவியே கடலாக இருக்குதான். எத்தனை தடவை பிறக்கிறதுனா, ஒரு ஆள் 500 தடவை பிறந்து வந்த ஒரு பாடு தான் ஒரு மேன்மையான இடத்துக்கு வந்தாருன்னு நம்ம ஆட்கள் சொல்லிக்கிறாங்க. அது இல்லைங்க, ஒரே தரம் மறிக்கிறதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது.
நம்ம அதை கூட வேண்டாடுறேன். ஒரே இதை மறிக்கிறது என்னத்துக்கு? நான் மறிக்கிறதுக்காக என்ன உண்டாக்கிட்டீர்? 2 பேர் அது மாதிரி அந்த மரணத்தை கொண்டு வர்ற அந்த ஆளுக்கு என்ன பேர்? பிசாசானவனே. அவங்க என்ன சொல்லுவாங்க? ஏமாதூதன். ஏமாதூதனே படா அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மேலே போயிட்டாங்க. ஏமே வர்றான், உன்னை பிடிச்சி இழுத்துருப்பாரு. என்ன கயிறு? பாச கயிறான். பாசமாக வந்து பிடிச்சி இழுத்துட்டு போகிறேன், போடா அப்படி சொல்லிட்டு நம்ம நேராக பறந்து போகிறேன்றோம். யாருக்கெல்லாம் ரெடியாக இருக்கீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய அனுமானம், என்னுடைய நிதானம் 12 வருஷம்தான். நான் இப்போவே பார்க்குறேன், உலக தலைவர்கள் எல்லாருக்குள்ளும் பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு. பைத்தியம் பிடிக்காத உலக தலைவர் யாரையாவது காட்டுங்க. எல்லாரும் பைத்தியம் என்ன செய்யறதுன்னு தெரியலன்றான். இதுதான் இப்போ நாடுகளின் கூட்டணி மாறப்போகுது. இது நாள் வரைக்கும் இந்த கூட்டணி வேற, இனிமேல் நாடுகளின் கூட்டணி மாறப்போகிறது. அதுக்கு ஏற்ற சூழ்நிலை இங்கே இருக்கிறது. எப்படி கம்ப்யூட்டர் வந்தாக்க அந்திகிறிஸ்து வந்து விற்க வாங்குறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவேன்னு சொல்லுவோமோ, கம்ப்யூட்டர் வந்துருச்சு. இப்போ நாடுகள் கூட்டணி வரணும். இப்போ இருக்க பைத்தியம் முடிச்ச சூழ்நிலை எல்லா நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கு, அந்த தலைவர்களுக்கு பைத்தியம் என்ன செய்யறதுன்னு தெரியலங்க. அப்படின்னா அப்புறமேல் மெதுவாக சரி நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துக்கலாம், நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து கடைசிக்கு இந்த 10 நாடுகள் கூட்டணி வரப்போகிறது. அல்லேலூயா. நம்ம ரெடியாக இருக்கலாமா? நம்ம பங்கு வேலையை செய்வோம். இருக்கிற காலத்தை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணுவோமாக. நம்முடைய ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், நாம் விழித்திருக்கிற ஒவ்வொரு நேரமும் கர்த்தருக்கு மகிமையாய் வாழ தீர்மானிப்போமாக. அல்லேலூயா. ரெடியா? எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். காலமும் கடலையும் காத்திருக்காது, உள்ள காலத்தில் உலக கலக்கிடுவோம். காலமும் கடலையும் காத்திருக்காது, உள்ள காலத்திலே உலகத்தை கலக்கிடுவோம். அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்போமாக. அது ஒன்றே நம்முடைய வேலை என்று சொல்லுவோமாக. வேலை பிழைக்கிறதுக்கெல்லாம் சில வேலைகளை செஞ்சு சம்பாதிச்சு சாப்பிட்றோம், உண்மைதான். ஆனால் இதையும் நன்றாக வாய்க்க பண்ணுகிறவர் அவர் தான். நீங்கள் கர்த்தருக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு லேசான வேலையில் அதிக சம்பளம் கொடுப்பாரு. ஏன்னா அவருக்கு டைம் நீங்கள் கொடுக்கணும், உங்கள் டைம் அவருக்கு வேணும். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் வேலையில் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்கங்க. பெரிய கம்பெனிஸில் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ், தலைவராக இருக்கிறவங்க வாங்குகிற சம்பளத்தை நினச்சா நமக்கே மயக்கம் போட்டு விழுந்துருவோம். என்னடா செய்கிறான், வர்றான் பற்றியா, அதை செஞ்சேன் அதை செய்யான்னு கேட்டு இது இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு போயிடுறேன். சம்பளம் எப்படி சமக்கிறாங்க தெரியுமா? கர்த்தர் கொடுக்க முடியாதா? உங்கள் விசுவாச அளவுக்கு தக்கதாக நடக்கும். எவ்வளோ உயர்த்துவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் செய்கிற ஒருத்தர் உங்களுக்கு இருக்கிறாரு. எங்க கொஞ்சம் உயரமாக நினைங்க. அல்லேலூயா. வருகிறது. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்.